ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் போஜன களஞ்சியம். வணக்கம், நான் ஸ்ரீவித்யா உங்களுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மில்லட்டில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம், குதிரைவாலி உஸ்லி உப்புமா. யூஸ்வலாக உஸ்லினாலே அரிசி பருப்பு போட்டு பண்ணுறது, ஆனால் நம்ம இன்னைக்கு மில்லட்டை வச்சு செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க இந்த மில்லட் உஸ்லி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே குதிரைவாலி 1 டம்ளரும் பாசிப்பருப்பு 3/4 டம்ளரும் எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்போட ரேஷியோ ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி எடுத்துப்பாங்க. பொங்கலுக்கு எடுத்துக்கிற மாதிரி பொங்கலுக்கு 1/2 டம்ளர், 3/4 டம்ளர், 1 டம்ளர் கூட எடுத்துப்பாங்க. 1:1 அளவுக்கு எடுத்துப்பாங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அந்த குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. நான் இங்கே 1 டம்ளர் சிறுதானியம் குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு. குதிரைவாலியை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி 5 hours ஊற வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா தண்ணியே கொஞ்சம் கூட இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பாசிப்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வடிகட்டி எடுத்துருக்கேன். இதை நம்ம 2 ஸ்டேஜாக பண்ண போகிறோம். அது என்னங்கிறது போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். செய்யும்போது உங்களுக்கு என்னன்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பாசிப்பருப்பு வறுத்துக்க போகிறோம். இதை வறுக்கிறதுக்கு நம்ம ஒரு திக்கான கடாய் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லது, ஈஸியாக வறுப்படுறதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ உங்ககிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நார்மலாக என்ன யூஸ்வலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கடாய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பாசிப்பருப்பை நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் ஆகிடும் வறுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஈரப்பதமாக இருக்கிறதுனால போய் ஒட்டிக்கும். பாத்திரத்தில் சூடோடு ஃபஸ்ட்டு போடும்போது நல்லாவே போய் ஒட்டிக்கும். ஸோ விடாமல் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் விடாமல் கிளறினீங்கன்னா கொஞ்சம் அந்த ஈரத்தன்மைலாம் கம்மி ஆக ஆக உங்களுக்கு அந்த பருப்பு ஃப்ளோ ஈஸியாக ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த மாதிரி விடாமல் கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு பொரியும். நம்ம வாஷ் பண்ணி ஈரத்தன்மையோடு பொரிக்கும்போது ஃப்ரை பண்ணும்போது பொரியும், பருப்பு பொரியும். அந்த மாதிரி பருப்பு நல்லா ஃபுல்லாக பொரியிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. இது ஒரு 5 minutes எடுக்கும். நமக்கு ஃபுல்லாக ஃப்ரை ஆகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகிடும். ஸோ நான் ஃபுல்லாக ஃப்ரை ஆனதும் இந்த மாதிரி எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த பருப்பும் அரிசியும் நல்லா வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். அதனால் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இங்கே எனக்கு எல்லா பருப்பும் நல்லா பொரிஞ்சு ஈக்குவலாக பொரிஞ்சு வந்துருச்சு. நான் இந்த ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது இதே ஹீட்டான கடாயில் குதிரைவாலி அரிசியை போட்டு வறுக்க போகிறேன். பாசிப்பருப்போட குதிரைவாலி வறுக்கிறது இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். விடாமல் வறுத்துக்கோங்க. ஏன்னா அதோட ஈரத்தன்மைக்கு போய் சட்டுன்னு உட்காந்துரும், வானிலையில் தீய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பசுப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். விடாமல் கிளறி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் கிளற உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ், அந்த பசுப்பு தன்மை போய் ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் விடாமல் கிளறிடுங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும்போது கொஞ்சம் விட்டு கூட கிளறிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இதே மாதிரி கிளறிட்டே இருங்க. இதுவும் ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொரியும். நம்ம நார்மலாக பொரிய அரிசி உப்புமாக்கெலாம் பண்ணுறதுக்கெலாம் வறுக்கும்போது பொரியும் தெரியுங்களா, அந்த மாதிரி பொரியுது பாருங்கள். இந்த அரிசியும் பொரியும். நம்ம நல்லா வறுக்க அந்த ஈரத்தன்மைலாம் போயிட்டு சடச்சடன்னு வெடிக்கும். எள்ளெல்லாம் வறுக்கும்போது வெடிக்கிற மாதிரி வெடிக்கும் இதுவும். ஸோ அந்த மாதிரி நல்லா ஒரே மாதிரி வறுபடுறதுக்கும் நம்ம விடாமல் கிளறது நல்லது. இல்லைன்னா ஒரு இடத்துல நல்லா சீக்கிரம் பொரிஞ்சிடும், இன்னொரு இடத்துல பொரியாமல் இருக்கும், வேகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம கைவிடாமல் கொஞ்சம் கிளறி விட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சிறுதானியம் குதிரைவாலி ஃபுல்லாக நல்லா பொரியிற வரைக்கும் கிளறி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதையும் அந்த பாசிப்பருப்போடு
எடுத்து வச்சுருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த உசிலி உப்புமா பண்ணுறதுக்கு 2 ஸ்டேஜுன்னு. ஃபஸ்ட்டு இந்த தானியத்தையும் பாசிப்பருப்பையும் வறுத்து எடுக்கிறது ஒரு ஸ்டேஜ். இப்போ நம்ம இப்படி வறுத்து எடுத்த இந்த பருப்பும் தானியமும் நீங்கள் கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டியில், அதாவது 2-3 நேரத்துக்கு செய்கிற மாதிரி, 2-3 தடவை செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியை வறுத்து ஊற வச்சு வறுத்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா, சிறுதானியத்தை நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. தயவுசெய்து ஊற வைக்காமல் பண்ணிடாதீங்க. நல்லா ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வறுத்துட்டிங்கன்னா, இந்த சிறுதானிய பருப்பு இந்த வெரைட்டி உங்களுக்கு தேவையான 1:2 இல்லை 3/4 போட்டு நீங்கள் அதை நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கன்னா, இந்த ஃப்ரை ஆன மெட்டீரியலை நீங்கள் 1 மாதத்துக்கு கூட எடுத்து வச்சுக்கலாம். ஒன்றும் ஆகாது. அதுக்காக தான் நான் அவ்வளோ தூரம் தண்ணி இல்லாமல் பொரிஞ்சு எடுத்து வச்சுக்க சொல்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதுக்கப்புறம் பண்ணுறது செகண்ட் ஸ்டேஜு. இதை இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்போ வேணாலும், இப்போ ஒரு இடத்துக்கு வெளில போயிட்டு டயர்டாக இருக்குது, டிஃபன் பண்ணுறதுக்கு முடியாதுன்னு நீங்கள் நினைக்கும் போது கூட இது 2 நிமிஷத்தில் இந்த செகண்ட் பார்ட்டை நம்ம செஞ்சுக்கலாம். அதனால தான் இந்த 2 ஸ்டேஜுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஸ்டோர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். நம்ம இந்த உசிலி உப்புமா செய்கிறதுக்கான செகண்ட் ஸ்டேஜ், இன்ஸ்டண்ட்டாக குக் பண்ணுற ஸ்டேஜுக்கு ஆரம்பிக்கலாம். கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், எடிபிள் தேங்காய் எண்ணெய், குக்கிங் தேங்காய் எண்ணெயை ஊற்றி சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் மூணு மோர் மிளகாய். நான் இங்கே மோர் மிளகாய் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். அதே சமயம் உசிலி செஞ்சதும் அதை மோர் மிளகாய் கிள்ளி வச்சுப்போம் நாங்களாம். ஸோ மோர் மிளகாய் ப்ளஸ் 3 பச்சை மிளகாய். இந்த உசிலி செய்கிறதுக்கான காரத்துக்கு உண்டான பச்சை மிளகாய். நாங்கள் யூஸ்வலாக பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் காஞ்ச மிளகாய் போடுறதா சொல்லுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். நான் இங்கே பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஃபைனாக சாப் பண்ணி கொத்தமல்லி தழை, இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இங்கே ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்வீட் கார்னோ வேர்க்கடலையோ இல்லை பச்சை பட்டாணி, உரிச்ச பச்சை பட்டாணி எது கிடைச்சதோ அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அது போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ரன்ச்சினஸ் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எது கிடைக்குதோ அது போட்டுக்கோங்க. நான் இங்கே ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை கருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு நான் இங்கே 1:2 மில்லட்டுக்கு 1:2 ரேஷியோவில் தண்ணியும், பருப்புக்கு 1:1 ரேஷியோவில் தண்ணி ஊற்றினா போதும். ஸோ இங்கே எனக்கு 1 டம்ளர் அரிசியும் 3/4 டம்ளர் பாசிப்பருப்பும் எடுத்ததுக்கு 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். கூடவே தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய், 1/4 மூடிங்கிறது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சேர்த்து வேணும்னாலும் போட்டுக்கலாம். தேங்காய் போட்ட வரைக்கும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு, நான் இங்கே 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி இந்த பக்கம் கொதிக்கிறதுக்குள்ளார நான் குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இது குக்கருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் இதிலே வேக வைக்கிறதுனால வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி எனக்கு இங்கே கொதிக்க ஆரம்பிக்குது. கொதி வந்ததும் நான் இந்த வறுத்து எடுத்து வச்சுருந்த மில்லட்டும் பாசிப்பருப்பையும் நான் இதில் சேர்க்க போகிறேன். பாசிப்பருப்பு மில்லட்டும் நல்லா கலந்து விட்டு அதுவும் நல்லா ஒரு கொதி வரட்டும். இன்றைக்கி அதுவும் நல்லா கொதி வந்துருச்சு. நான் இப்போ இதை குக்கருக்கு ப்ரீ ஹீட் பண்ண குக்கருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். உள்ள ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்கு
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் இது குக்கர்லேயே நீங்கள் தாளிக்கிறதா இருந்தால் டேரெக்டாக குக்கரில் தாளிச்சுக்கோங்க. நான் யூஸ்வலாக பண்ணுறதில்ல, நான் அதனால் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் குக்கர்லேயே தாளிப்பு பண்ணி செய்கிறதுனா பண்ணிக்கோங்க. வச்சு மூடி வச்சுட்டு 2 விசில் வர வரைக்கும் வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணி ஸ்டீமெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டு விசில் வந்து ஆஃப் பண்ணி இப்போ ஸ்டீமு இறங்கிடுச்சு. நான் அதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த மூர் மிளகா மேலே வெந்து வந்திருக்கு. பச்சை மிளகாவோட காரம் அதுக்கு இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டிக்காமல் உதிரியாக வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்ருவாங்க. ஸோ குதிரைவாலி உஸ்லி உப்புமா ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. பாருங்கள், அழகாக பாயில் ஆகி உதிரியாக வந்திருக்கு. சேம் டைம் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், ஏற்கனவே பாதி வேகல் வந்து அதிலே வெந்திருக்கும். நம்ம வறுக்கும் போதே வெந்துடும். மீதி குக்கரில் வெந்து நல்லா வந்துருச்சு. ஸோ இந்த டேஸ்டியான குதிரைவாலி உஸ்லி உப்புமா நீங்களும் செஞ்சு எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.